முத்துவும் மீனா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அம்மா வீட்டுக்கு போனவங்க உடனே திரும்பி வந்த உடனே விஜயாக்கும், ரோஹிணிக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. போனவங்க என்ன உடனே திரும்பி வந்துட்டாங்க, ஏதாச்சும் அங்க பெரிய பிரச்சனை பண்றது இருக்குங்க. அதனால வந்து உடனே திரும்பி வந்திருக்குங்க. என்னன்னு பார்ப்போம். கேட்டு தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு ரோஹிணியும் வெயிட் பண்ணி ஸ்ருதியும், ரவியும் மீனாக்கு வாழ்த்து சொல்லிட்டு அவங்க கேக்கு வாங்குறதுக்காக கிளம்பிடுறாங்க. என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கிச்சனுக்குள்ள போறாங்க. கிச்சனுக்குள்ள போயிட்டு மீனா கிட்ட கேட்குறாங்க, "என்ன மீனா அதுக்குள்ள திரும்பி வந்துட்டீங்க? வீட்டுக்குள்ள ஏதாச்சும் பெரிய பிரச்சனையா?" அப்படி கேட்குறாங்க. "எங்க குடும்பத்தில என்ன பிரச்சனை நடந்தா உங்களுக்கு என்ன? அத பத்தி நீங்க எதுக்கு கேள்வி கேட்கிறீங்கன்னு?" சொல்லிட்டு மீனா திட்டி விட்டுறாங்க. உடனே நம்ம ரோகிணி அம்மா வந்து, "அதே மாரி தாங்க நீங்களும் எங்க விஷயத்துல என் விஷயத்துலலாம் நீங்க தலையிடக்கூடாது. எங்க குடும்பத்தில எது நடந்தாலும் அத பத்தி நீங்க கேள்வி கேட்காதீங்கன்னு" சொல்லிட்டு மீனா வந்து எச்சரிக்கிறாங்க. ஏன்னா, இந்த அம்மா வந்து பெரிய பெரிய காரியம்லாம் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய தப்புலாம் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு மீனா வந்து தலையிடக்கூடாதுல்ல. அதனால வந்து இப்பயே எச்சரிச்சு வைக்கிறாங்க. ஸ்ருதியும், ரவியும் வந்து பெரிய கேக் வாங்கிட்டு வராங்க. இந்த பெரிய கேக்க பார்த்த உடனே நம்ம மனோஜ் வாய பொளக்குறாரு. "அடேய்! என்னடா இவ்ளோ பெரிய கேக்கா? 4, 5 ஈ வந்து மனோஜ் வாய்க்குள்ள போயிடும் போல இருக்கு." அந்த அளவுக்கு வாய தொறக்குறாரு. அதுக்கப்புறமா நம்ம மீனாவோடைய அம்மாவும், தங்கச்சியும் வராங்க. வந்தவங்கள வான்னு கூட கூப்பிட மாட்றாங்க விஜயா. மூஞ்ச திருப்பி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி அவங்க அம்மா வராங்க. ஸ்ருதி அவங்க அம்மா வந்த உடனே, "வாங்க சம்மந்தி, வாங்க சம்மந்தின்னு" அப்படி வர வைக்கிறாங்க. பூவ மட்டும் தான் அவங்க பாதத்துல தூவி வந்து வரவேற்கல. அப்படி வரவேற்கிறாங்க. ஸ்ருதி அம்மாவ பார்த்த உடனே முத்துக்கும், மீனாக்கும் மூஞ்சி மாறி போயிடுது. ஆ பெருமைக்காகவே என்ன பண்றாங்க, ஸ்ருதி அம்மா வந்து தங்க வளையல் வாங்கிட்டு வந்து மீனா கிட்ட குடுக்குறாங்க. மீனா கிட்ட குடுத்த உடனே மீனா வந்து அத போட்டுக்கல. உடனே வந்து அத எடுத்துட்டு போயிட்டு ஸ்ருதி கையில போட்டு விட்டுர்றாங்க. ஸ்ருதி கையில போட்டுவிட்டு அழகா பார்க்குறாங்க. "என்னம்மா நான் உனக்காக தானே வாங்குனேன். உடனே ஸ்ருதி கிட்ட போட்டுடுறியே" அப்படின்றாங்க. அதுக்கு முத்து என்ன சொல்றாங்க, "நீங்க தானே வந்து மீனா உங்க பொண்ணுன்னீங்க. அதனால தான் அவங்க தங்கச்சிக்கு போட்டு விடுறாங்கன்னு" சொல்லிட்டு பேச்ச மாத்தி விட்டுர்றாங்க. அவமானத்துல என்னடா பண்றது? இதுங்கள வேற ஏதாச்சும் விதத்துல அவமானப்படுத்தணுமேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி அம்மா என்ன பண்றாங்க, "என்னங்க ஐயோ! என்னால ஸ்வெட்டிங் தாங்க முடியலையே! என்னங்க உங்க வீட்ல ஒரு ஏசி கூட இல்லையா? சென்ட்ரலைஸ் ஏசிலாம் வாங்கி போட மாட்டீங்களான்னு?" சொல்லிட்டு அவமானப்படுத்துறாங்க. உடனே வந்து முத்துக்கு கோவம் வருது. ஏதாவது கேட்கலாம்னு சொல்லிட்டு முத்து போம்போது அவங்க அப்பா தடுத்துடுறாரு. "எதுவும் கேட்காத நான் பேசிக்கிறேன் கம்முனு இருன்னிறாரு." எங்க வீட்ல வந்து ஏசி இருக்கணும்னு அவசியம் இல்லங்க. எல்லா ரூம்லயும் வந்து ஏசி இருக்கு. பர்ட்டிகுலரா ஸ்ருதி ரூம்ல வந்து ஏசி இருக்குங்க. ரூம்ல தானே ஏசி இருக்கு. ஹால்ல வேணும்ல. எங்க வீடு ஃபுல்லா ஏசியா தான் இருக்கு. அவ ஏசிலயே வளர்ந்த புள்ளையாச்சே. நான் வேணா ஏசி வாங்கி போடட்டுமா? அப்படின்றாங்க. அவமானப்படுத்துறாங்க. இருந்தாலும் வந்து ம் முத்துவோட அப்பா என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு வந்து எதுவும் வாங்கி தர தேவையில்ல. நாங்களே எல்லாம் பார்த்துர்றோம்னு சொல்லிடுறாரு. என்னதான் ஸ்ருதி அம்மா வந்து இவங்கள அவமானப்படுத்தினாலும், முத்துவும், மீனாவும் வந்து நல்லபடியா கட் பண்ணி முடிச்சுடுறாங்க. வாய ஆன்னு பொளந்திருந்த மனோஜையும் கூப்பிட்டு கேக் கட் பண்றாங்க. மனோஜும், ரவியும் சேர்ந்து கேக்க கட் பண்ணி எல்லாருக்கும் குடுத்துடுறாங்க. குடுத்துட்டு ஃபங்ஷன் நல்லபடியா முடியுது.